இந்தம்மா பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கிற. எவ்வளோ நேரம் தான் லொடுக்குன்னு சத்தத்தை போட்டுட்டு கழுவிட்டு இருப்பியோ. பாத்திரத்துக்கே வலிச்சு போயிருவோம். துணி தன கிடக்கு வந்து துவைக்க நேரம் இல்லை, வேலை பார்க்கறது சுத்தம் இல்லை, என்னத்தை பண்ணி தொலைகிறதும். இந்த வேலையை செஞ்சா அந்த வேலையை செய்யுங்க, அந்த வேலையை செஞ்சா இந்த வேலையை செய்யுங்க. நிம்மதி அந்த பாத்திரத்தை கழுவ முடியுதா? என்னடி எங்க சத்தம்? பாத்திரம் கழுவிட்டு இருக்குங்க. எதுவா கழுவடியாத்தா பாத்திரத்தை? அப்படியே போடுங்க. நானே வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்ட கதையா இருக்குது. வெயிலடா சாமி. அத்தை சொல்லுடா கண்ணு. இந்த ஜூஸ் போட்டு கொண்டு வந்துருக்கீங்க. குர்ற சரியான வெயிலடா. சக்கரை கம்மியா போட்டிருக்கீங்க. எலுமிச்சங்கா ஜூஸாடா? ஆமாங்க. நல்லா போட்டிருக்கடா. நானே கத்துக்கிட்டேன். பரவாயில்லடா நல்லா வளர்த்துருக்காங்க பொண்ணு. எப்படிங்க இந்த சேலையெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க இந்த வெயில்ல? என்னடா பண்றது, நீங்கெல்லாம் இந்த பேண்ட் சட்டையை போட்டு இந்த காலத்துல அலையுங்க. எங்க மாமியார்லாம் நைட்டியே போட உள்ளடா, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கடா நைட்டி போட்டா கூட. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுங்களா? ஆமாண்டா. என்னடா பண்றது? அப்படி வந்து என் மாமியார் இருக்குதேடா. ஏன் கேட்குற? என் மாமியார் காலையில் 4 மணிக்கு இருக்கும்டா. எந்திரிச்சு 10 பேர் இருக்கும். சோறு செய்யணும். சோறு செஞ்சு வடித்து குழம்பு வச்சு எல்லா துணிமணி எல்லாத்தையும் துவைச்சி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்டா. இந்த துணியை நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன். என் மக மாதிரிடா நீ. அப்படிதான்டா பார்த்துக்கிறேன். இப்போ சரிடா. சரி, என்ன வேலை இருக்கும் முடிஞ்சா செய்யலாம், இல்லைன்னா நான் செய்யறேன். நான் உங்களுக்கு இல்லை, நானே உங்களுக்கு பார்த்துக்கிறேன். நான் உங்கள் மக மாதிரி நினைப்பேன். சரி போயிட்டு பாருங்கடா. போயிட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க.